கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த வேர்ட்ஸ் ஆப் ட்ரெஷர் என்ற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. இதோ, இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும். ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். நாம் இப்போது ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் 60வது அதிகாரத்தினுடைய கேள்விகள் மற்றும் பதில்கள் குறித்து பார்க்கலாம். இஸ்ரவேல் எப்படி பிரகாசிக்க வேண்டும்? எழும்பி எழும்பி பிரகாசி, உன் டேஷ் வந்தது. ஒளி. இஸ்ரவேலின் மேல் உதித்தது எது? கர்த்தருடைய மகிமை. பூமியை மூடுவது எது? இருள். ஜனங்களை மூடுவது எது? காரிருள். இஸ்ரவேலின் மேல் உதிப்பவர் யார்? கர்த்தர். இஸ்ரவேலின் மேல் காணப்படுவது எது? கர்த்தருடைய மகிமை. இஸ்ரவேலின் வெளிச்சத்தின் இடத்துக்கு நடந்து வருபவர்கள் யார்? ஜாதிகள். உதிக்கிற இஸ்ரவேலின் ஒளியின் இடத்துக்கு நடந்து வருபவர்கள் யார்? ராஜாக்கள். இஸ்ரவேல் தன் கண்களை எங்கு ஏறெடுத்து பார்க்க வேண்டும்? சுற்றிலும். சுற்றிலும் உன் கண்களை ஏறெடுத்துப் பார், யாரிடம் கூறப்பட்டது? இஸ்ரவேலிடம். ஏகமாய்க் கூடி இஸ்ரவேலிடம் வருகிறவர்கள் யார்? ஜாதிகளும் ராஜாக்களும். இஸ்ரவேலிடத்திற்கு தூரத்திலிருந்து வருபவர்கள் யார்? இஸ்ரவேலின் குமாரர். இஸ்ரவேலின் பக்கத்தில் வளர்க்கப்படுபவர்கள் யார்? இஸ்ரவேலின் குமாரத்திகள். இஸ்ரவேலிடம் எதை கண்டு ஓடி வருவாய் என கர்த்தர் கூறினார்? இஸ்ரவேலின் குமாரர் தூரத்திலிருந்தும் குமாரத்திகள் பக்கத்திலே வளர்க்கப்படுவதையும் கண்டு. குமாரர் தூரத்திலிருந்தும் குமாரத்திகள் பக்கத்திலே வளர்க்கப்படுவதையும் கண்டு இஸ்ரவேலின் இருதயம் என்ன செய்யும்? அதிசயப்பட்டு பூரிக்கும். இஸ்ரவேலின் வசமாக திரும்புவது எது? கடற்கரையின் திரளான கூட்டம். இஸ்ரவேலினிடத்துக்கு வருவது எது? ஜாதிகளின் பலத்த சேனை. எவைகளின் ஏராளம் இஸ்ரவேலை மூடும்? ஒட்டகங்களின் ஏராளம்.
எங்குள்ள வேகமான ஒட்டகங்கள் இஸ்ரவேலை மூடும்? மீதியான், ஏப்பாத் தேசங்கள். சோதனை கேள்வி 1. சேபாவிலிருந்து வருபவர்கள் என்ன கொண்டு வருவார்கள்? பொய்கள் வஞ்சனை, ஆடுகள் கடாக்கள், ஒட்டகங்கள் ஆடுகள், பொன் தூபவர்க்கம். இந்த கேள்விக்கான சரியான பதிலை கமெண்டில் தெரியப்படுத்துங்கள். மீதியான், ஏப்பாத் தேசங்களின் எவைகள் இஸ்ரவேலை மூடும்? வேகமான ஒட்டகங்கள். சேபாவில் உள்ளவர்கள் இஸ்ரவேலிடம் எவைகளை கொண்டு வருவார்கள்? பொன் தூபவர்க்கம். சேபாவில் உள்ளவர்கள் எவைகளை பிரசித்தப்படுத்துவார்கள்? கர்த்தரின் துதிகளை. எவைகளெல்லாம் இஸ்ரவேலிடத்தில் சேர்க்கப்படும்? கேதாரின் ஆடுகளெல்லாம். எவைகளெல்லாம் இஸ்ரவேலை சேவிக்கும்? நெபாயோத்தின் கடாக்கள். நெபாயோத்தின் கடாக்கள் அங்கீகரிக்கப்பட்டதாய் எதின்மேல் ஏறும்? கர்த்தரின் பலிபீடத்தின் மேல். கர்த்தர் எதை மகிமைப்படுத்துவார்? தன் மகிமையின் ஆலயத்தை. என் மகிமையின் ஆலயத்தை மகிமைப்படுத்துவேன் கூறியவர் யார்? கர்த்தர். மேகத்தைப் போல பறந்து வந்தவர்கள் யார்? ஜனங்கள். புறாக்கள் எவைகளுக்கு தீவிரிக்கும்? தங்கள் பலகணி துவாரங்களுக்கு. ஜனங்கள் தங்கள் பலகணி துவாரங்களுக்கு தீவிரிக்கிற எவைகளைப் போல பறந்து வந்தார்கள்? புறாக்களைப் போல. எவைகள் கர்த்தருக்கு காத்திருக்கும்? தீவுகள். இஸ்ரவேலின் பிள்ளைகளை தூரத்திலிருந்து கொண்டு வர காத்திருப்பது எது? தர்ஷீஸின் கப்பல்கள். தர்ஷீஸின் கப்பல்கள் இஸ்ரவேலின் பிள்ளைகளோட கூட எவைகளை கொண்டு வரும்? அவர்கள் பொன்னையும் வெள்ளியையும். தர்ஷீஸின் கப்பல்கள் இஸ்ரவேலின் பிள்ளைகளையும் அவர்கள் பொன்னையும் வெள்ளியையும் தூரத்திலிருந்து கொண்டு வர ஏன் கர்த்தருக்கு காத்திருக்கும்? கர்த்தர் இஸ்ரவேலை மகிமைப்படுத்தினார் என்று. தர்ஷீஸின் கப்பல்கள் இஸ்ரவேலின் பிள்ளைகளையும் அவர்கள் பொன்னையும் வெள்ளியையும் தூரத்திலிருந்து யாருடைய நாமத்துக்கென்று கொண்டு வரும்? தேவனாகிய கர்த்தரின் நாமத்துக்கென்று. தர்ஷீஸின் கப்பல்கள் இஸ்ரவேலின் பிள்ளைகளையும் அவர்கள் பொன்னையும் வெள்ளியையும் தூரத்திலிருந்து யாருக்கென்று கொண்டு வரும்? இஸ்ரவேலின் பரிசுத்தருக்கென்று. தர்ஷீஸின் கப்பல்கள்
ஏற்கனவே யாருக்கு காத்திருக்கும்? கர்த்தருக்கு. இஸ்ரவேலரின் மதில்களை கட்டுபவர்கள் யார்? அந்நியரின் புத்திரர். இஸ்ரவேலரை யார் சேவிப்பார்கள்? அந்நியரின் புத்திரரின் ராஜாக்கள். சோதனை கேள்வி 2. உன் பிள்ளைகள் தூரத்திலிருந்து என்ன கொண்டு வருவார்கள்? கொள்ளை நோய், அவர்களுடைய விக்கிரகங்கள், கொள்ளை பொருட்கள், பொன், வெள்ளி. இந்த கேள்விக்கான சரியான பதிலை கமெண்டில் தெரியப்படுத்துங்கள். கர்த்தர் எதினால் இஸ்ரவேலை அடித்தார்? தம் கடும் கோபத்தினால். கர்த்தர் எதினால் இஸ்ரவேலுக்கு இறங்கினார்? தம் கிருபையினால். இரவும் பகலும் பூட்டப்படாமல் எப்பொழுதும் திறந்திருப்பது எது? இஸ்ரவேலின் வாசல்கள். இஸ்ரவேலரின் வாசல்கள் எதை கொண்டு வரும்படிக்கு திறந்திருக்கும்? ஜாதிகளின் பலத்த சேனையை. இஸ்ரவேலரின் வாசல்கள் யாரை அழைத்து கொண்டு வரும்படிக்கு திறந்திருக்கும்? ஜாதிகளின் ராஜாக்களை. இஸ்ரவேலை சேவிக்காத எவையெல்லாம் அழியும்? ஜாதியும் ராஜ்யமும். எந்த ஜாதிகள் நிச்சயமாய் பாழாகும்? இஸ்ரவேலை சேவிக்காத ஜாதிகள். எதை சிங்காரிக்க வேண்டும்? கர்த்தரின் பரிசுத்த ஸ்தானத்தை. எதின் மகிமை கர்த்தரின் பரிசுத்த ஸ்தானத்தை சிங்காரிக்கும்? லீபனோனின் மகிமை. என்னென்ன விருட்சங்கள் கர்த்தரின் பரிசுத்த ஸ்தானத்தை சிங்காரிக்கும்படி கொண்டு வரப்படும்? தேவதாரு விருட்சங்கள், பாய்மர விருட்சங்கள். என்ன மரங்கள் கர்த்தரின் பரிசுத்த ஸ்தானத்தை சிங்காரிக்கும்படி கொண்டு வரப்படும்? புன்னை மரங்கள். லீபனோனின் மகிமையும் தேவதாரு விருட்சங்களும் பாய்மர விருட்சங்களும் புன்னை மரங்களும் எங்கே கொண்டு வரப்படும்? இஸ்ரவேலுக்கு. கர்த்தர் எதை மகிமைப்படுத்துவேன் என்று கூறினார்? தன் பாதஸ்தானத்தை. யாருடைய பிள்ளைகள் குனிந்து இஸ்ரவேலிடத்தில் வருவார்கள்? இஸ்ரவேலை ஒடுக்கினவர்களின் பிள்ளைகள். இஸ்ரவேலை ஒடுக்கினவர்களின் பிள்ளைகள் எப்படி இஸ்ரவேலிடத்தில் வருவார்கள்? குனிந்து. எவர்கள் இஸ்ரவேலரின் காலடியில் பணிவார்கள்? இஸ்ரவேலரை அசட்டை பண்ணின யாவரும். ஒடுக்கினவர்களின் பிள்ளைகளும் அசட்டை பண்ணின யாவரும்
இஸ்ரவேலை எப்படியெல்லாம் சொல்வார்கள்? கர்த்தருடைய நகரம், இஸ்ரவேலுடைய பரிசுத்தரின் சீயோன். இஸ்ரவேல் எப்படியெல்லாம் இருந்தது? நெகிழப்பட்டதும், கைவிடப்பட்டதும், ஒருவரும் கடந்து நடவாததுமாய். கர்த்தர் இஸ்ரவேலை எப்படிப்பட்ட மாட்சிமையாக வைப்பார்? நித்திய மாட்சிமையாக. கர்த்தர் இஸ்ரவேலை எப்படியாய் இருக்கும் மகிழ்ச்சியாக வைப்பார்? தலைமுறை தலைமுறையாய் இருக்கும் மகிழ்ச்சியாக. சோதனை கேள்வி 3. இஸ்ரவேலை சேவிக்காத ராஜ்யத்திற்கு என்ன நடக்கும்? அழியும், பாழாகும், செழிக்கும், வனாந்தரமாகும். இந்த கேள்விக்கான சரியான பதிலை கமெண்டில் தெரியப்படுத்துங்கள். இஸ்ரவேல் எவைகளின் பாலை குடிக்கும்? ஜாதிகளின் பாலை. இஸ்ரவேல் யாருடைய முலைப்பாலை உண்ணும்? ராஜாக்களின் முலைப்பாலை. இஸ்ரவேல் கர்த்தரை யாரென்று அறிந்து கொள்ளும்? இரட்சகர் என்று. இஸ்ரவேல் யார் தன் மீட்பர் என்று அறிந்து கொள்ளும்? யாக்கோபின் வல்லவர். கர்த்தர் வெண்கலத்துக்கு பதிலாக எதை வரப்பண்ணுவார்? பொன்னை. கர்த்தர் இரும்புக்கு பதிலாக எதை வரப்பண்ணுவார்? வெள்ளி. கர்த்தர் மரங்களுக்கு பதிலாக எதை வரப்பண்ணுவார்? வெண்கலம். கர்த்தர் கற்களுக்கு பதிலாக எதை வரப்பண்ணுவார்? இரும்பு. கர்த்தர் யாரை சமாதானம் உள்ளவர்கள் ஆக்குவார்? இஸ்ரவேலின் கண்காணிகளை. கர்த்தர் யாரை நீதி உள்ளவர்கள் ஆக்குவார்? இஸ்ரவேலின் தண்டற்காரரை. இனி இஸ்ரவேலின் தேசத்தில் கேட்கப்பட மாட்டாதது எது? கொடுமை. இனி இஸ்ரவேலின் எல்லைகளில் கேட்கப்பட மாட்டாதது எது? அழிவும் நாசமும். இஸ்ரவேல் தன் மதில்களை எப்படி சொல்லும்? இரட்சிப்பு என்று. இஸ்ரவேல் தன் வாசல்களை எப்படி சொல்லும்? துதி என்று. இனி இஸ்ரவேலுக்கு பகலில் வெளிச்சமாயிராதது எது? சூரியன். இனி எது தன் வெளிச்சத்தால் இஸ்ரவேலுக்கு பிரகாசிப்பதில்லை? சந்திரன். இஸ்ரவேலுக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பவர் யார்?
கர்த்தர். இனி இஸ்ரவேலுக்கு மகிமையாயிருப்பவர் யார்? இஸ்ரவேலின் தேவன். இஸ்ரவேலின் எது இனி அஸ்தமிப்பதில்லை? சூரியன். இஸ்ரவேலின் எது இனி மறைவதில்லை? சந்திரன். சோதனை கேள்வி 4. தேசத்தில் இனி என்ன கேட்கப்பட மாட்டாது? பாடல், கொடுமை, முறுமுறுப்பு, அழுகை. இந்த கேள்விக்கான சரியான பதிலை கமெண்டில் தெரியப்படுத்துங்கள். கர்த்தர் இஸ்ரவேலுக்கு எப்படிப்பட்ட வெளிச்சமாயிருப்பார்? நித்திய வெளிச்சமாய். இஸ்ரவேலுடைய எவைகள் முடிந்து போகும்? துக்க நாட்கள். இஸ்ரவேலின் ஜனங்கள் யாவரும் எப்படி இருப்பார்கள்? நீதிமான்களாய். இஸ்ரவேலின் ஜனங்கள் என்றைக்கும் எதை சுதந்தரிக்கும் குடிகளாயிருப்பார்கள்? பூமியை. இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தர் நட்ட எவைகளாயிருப்பார்கள்? கிளைகளாய். இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தர் மகிமைப்படும்படி எப்படி இருப்பார்கள்? கர்த்தருடைய கரங்களின் கிரியைகளாய். ஆயிரமாய் பெருகுகிறவன் யார்? சின்னவன். சிறியவன் எப்படிப்பட்ட ஜாதியாவான்? பலத்த ஜாதி. டேஷ் ஆயிரமும் டேஷ் பலத்த ஜாதியுமாவான். சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியுமாவான். சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியுமாவான் என்பதை கர்த்தர் எப்போது நடப்பிப்பார்? ஏற்ற காலத்தில் தீவிரமாய். சோதனை கேள்வி 5. இனி உன் வாயில்கள் எப்படி சொல்லப்படும்? ரட்சிப்பு, மகிமையின் பாதை, நீதியின் வாசல், துதி. இந்த கேள்விக்கான சரியான பதிலை கமெண்டில் தெரியப்படுத்துங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து பராமரித்து அநேகருக்கு ஆசீர்வாதமாக வைத்து போஷித்து வழிநடத்துவாராக. இன்றைய தினம் முழுவதும் உங்களுக்கு ஆசீர்வாதமானதாக அமைவதாக. நீங்கள் முதலாவது ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் 60வது அதிகாரத்தை எடுத்து வாசித்து பின்பு இந்த கேள்விகளுக்கான பதில்கள் உங்களுக்கு தெரிகிறதா என்று உங்களை நீங்களே சோதித்து பாருங்கள். இல்லை என்றால் வேதத்தை எடுத்து திரும்பவுமாக வாசியுங்கள். உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதும் இல்லை, உன் சந்திரன் மறைவதும் இல்லை. கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார். உன் துக்க நாட்கள் முடிந்து போம். ஆமேன்.